ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு போலீஸ்காரர் பணியிட மாற்றமாகி ஊட்டிக்கு வராரு. அவருக்கு அங்கே கோட்ரஸ் கிடைக்கல. அதனால் அவர் வாடகைக்கு வீடு தேர்றாரு. அவருக்கே தெரியாமல் ஒரு பேய் வீட்டில் போய் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தாங்க திகில் குறையாமல் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் பேய் வரிசைனா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதி புக் டைம். நான் மதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால அங்கே அதிகமான வாடகை சொல்கிறாங்க. வீடே கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அவருக்கு கண்டிப்பாக வீடு கிடைச்சே ஆகணும். அதனால் அவர் சின்ன சின்ன இடம் கூட விடாமல் எல்லா பக்கம் தேடுறாரு வீடு கிடைக்குதான்னு. ஒரு இடத்துல 2 இடத்துல கிடைக்கிது. ஆனால் பார்த்திங்கன்னா வாடகை ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அவருக்கு அது கட்டுப்படி ஆகலை. ஆனாலும் அவர் மனம் தளராமல் வீடு தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல மட்டும் அவர் நினச்ச மாதிரி ரொம்பவுமே வாடகை கம்மியாக சொல்கிறாங்க. அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீட்டுக்காரர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டில் சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பற்றி சொல்ல வராரு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப நாளாகவே வீடு தேடி கிடைக்காம ரொம்ப அலைஞ்சதுனால அவர் பேசவே விடலை. அந்த வீட்டுக்காரரை பேசவே விடாமல் என்ன பண்ணுறாரு, இல்லை சார் நீங்கள் என்ன நிபந்தனை சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அட்வான்ஸ் எவ்வளோ மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காசு திணிக்கிறாரு. திணிச்சிட்டு பரவாயில்லைங்க சார், அவர் பேசவே இல்லை. இவர் பரவாயில்லைங்க சார், என்ன நாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. வந்துட்டு இவர் ஆஃபீஸ் போயிட்டு அடுத்து வராரு. வந்துட்டு பொருளெல்லாம் வாங்குறாரு. கடையெல்லாம் போய் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் 1, 2 வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு இப்போ தான் முதல் முறையாக போகிறாரு. போகும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். வீட்டுக்குள்ளே காலை வைக்கிறாரு. கரண்ட் ஆஃப் ஆகுது. இவருக்கு என்னடா இப்போ தானே உள்ளேயே போகிறோம், அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆகுதே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு. வீட்டுக்காரர் பின்னாடி நிற்கிறாரு. சார் இங்கே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நைட் நேரத்தில் 1, 2 டைம் கரண்ட் போகும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே ஃபேன் தேவையில்ல, ஃப்ரிட்ஜ் தேவையில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, காலையில் கரண்ட் வந்துடும், ஒரு 2, 3 டைம் மட்டும் இடையில போகும், ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடும் சார், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு வீட்டுக்காரர் வெளியில் நிற்கிறார். இவருக்கும் வேறு வழியும் இல்லை. ஏன்னா கரண்ட் போகிறதெல்லாம் சாக்கு வச்சு வீடு வேணாம்னு சொன்னோம்னா அடுத்து வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு இவர் வெளியிலலாம் எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பார். எல்லா வேலையும் முடிச்சதுனால தூங்குறது மட்டும்தான் பாக்கி. இவர் தூங்குறதுக்கு போகிறாரு. அங்கே அந்த ரொம்பவுமே அலைஞ்சதுனால அவருக்கு அன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே தூக்கம் வந்துடுது. இவர் காலையில் முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு யோசிக்கிறாரு, பரவாயில்ல நல்ல வீடாக இருக்குது, நம்ம படுத்தோன்னே தூங்கிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வீடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அடுத்த நாள் அவர் டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேயுமே எந்த பிரச்சனையும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீட்டை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த வீடு இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இவர் ஆஃபீஸுக்கும் அந்த வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் இடையில இருக்கும். அந்த 1 கிலோமீட்டரும் அடர்ந்த காடாக இருக்கும். 2 பகுதியுமே பயங்கரமான மரங்கள், ராட்சச மரங்களாக இருக்கும். அது காற்றடிக்கிற சத்தம் பார்த்திங்கன்னா யாரோ கதவை தட்டுற மாதிரியே பயங்கரமாக சத்தம் கேட்கும். அந்த காற்றுல மரம் அசைகிற சத்தமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருக்கும். அதை விட முக்கியமானது, அவர் வீட்டுக்கு மேலே போகணும்னா, நடந்து போகணும்னா இடையில ஒரு ஆறு போகும். அந்த ஆறு மேலே ஒரு தொங்கு பாலம் போகும். அந்த தொங்கு பாலத்து மேலே தான் ஏறி நடந்து போகணும். கொஞ்சம் கூட கால்ஸ்க்கு ஸ்கிப் ஆனாலும் நம்ம அந்த கீழே பாலத்தில் தான் கீழே ஆற்றுல தான் விழுகணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும் அந்த பாலம். அப்படியே அங்கே போனோம்னா, மேலே ஏறி போனோம்னா ஒரு ஃப்ளம்ஸ் தோட்டம் வரும். அந்த தோட்டத்தை கடந்து நடந்து போயிட்டே இருந்தோம்னா அவர் வீடு அங்கே வரும். இவ்வளோ ரிஸ்க்கான இடம் தான் அந்த இடம். ஆனாலும் இவருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. வேலை வழியும் இல்லை. அதை விட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் யாருமே அந்த இடத்துல தட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் மிருகங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதாவது யானை வரும், சிறுத்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இவருக்கான வேறு வழி இல்லை. இடையில இவர் அன்டயத்தில் டியூட்டிக்கு போக வேண்டியது வரும், வர வேண்டியது வரும். இவர் நினைக்கிறாரு, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான இடத்துல தான் இவர் இப்போ குடியிருக்கார். 2வது நாள் ஆகுது. யாராவது வெளியில் இவர் பேசி பழகிறாரு. பக்கத்தில் ஒரு ஆட்டோக்கார் இருக்கார், அவர்கிட்ட பேசி பழகிறாரு. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எங்கே எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. மெஸ் மாதிரி சாப்பாடு செஞ்சு தந்துடுவாங்களா டெய்லி, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. தண்ணி பிடிக்கவும் அங்கே தண்ணி வசதி நம்ம பிடிச்சி தான் வச்சுக்கணும். 2, 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும். நம்ம பிடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி தான். ஏன்னா இவர் டியூட்டி
போட்டுறதுனால இவர் அந்த தண்ணி வர டயத்தில் வீட்டில் இருக்க முடியாது. அதனால் அதுக்கும் அவரை ஆள் வந்து கேட்க சொல்கிறாரு. யாராவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சிடணும், சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. இவர் நினைக்கிறாரு அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்துடலாம், ஒரு மாதம் 2 மாதத்தில் கோட் ட்ரெஸ்ஸும் கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படியே வந்து அங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. எல்லாம் இப்போ வரைக்கும் நல்லா தாங்க போகுது. இனி தான் கதை சூடு பிடிக்க போகுது. ஒரு 2 நாள் இப்படியே போகுது. 3ஆவது நாள் வருது. 3ஆவது நாள் நைட்டு நல்லா இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வெளியில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தூங்க போகிற டயத்தில் கரண்ட் போகுது. ஒரு 11 மணி போல் கரண்ட் போகுது. இவர் என்ன நினைக்கிறாரு, சரி கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் இது எழுதிக்கிட்டு இருக்காரு. எழுதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி தான் ஏற்றி வச்சுருக்காரு. அந்த லைட்டில் வந்து ஒரு டேபிளில் அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. எழுதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அவர் வந்து அதை எடுக்கிறதுக்காக கீழே குமிறாரு. அப்போ அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் தடம் அங்கே தெரியுது அவருக்கு. அவருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த கால் தடம் நல்லா ஈரமாக இருக்குது. இவர் காலில் ஈரமே இல்லை. அப்போ இந்த கால் தடம் யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. இன்னொரு மெழுகுவர்த்தி அந்த விளக்கை கையில் எடுத்துக்கிறாரு. அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த கால் தடம் இன்னும் ஒரு 2-3 இடத்துல இருக்குது. அவர் அந்த கால் தடம் எங்கே இருக்குன்னு அந்த தடத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த மெழுகுவர்த்தியை கையில் ஏற்றிக்கிட்டே அப்படியே போகிறாரு. அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அந்த கால் தடம் ஒரு அந்த 3ஆவது இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து அதோட நிற்கிது. இவரும் நின்று பார்க்குறாரு. கரெக்டாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துடுது. கரண்ட் வந்தோடனே இவர் முதல் வேலையாக திரும்பி என்ன பார்க்குறாரு, அந்த கால் தடத்தை பார்க்குறாரு. இப்போ அந்த கால் தடம் அங்கே இல்லை. இவருக்கு அவர் கண்ணவே நம்புறதா இல்லையான்னு தெரியல. இவர் நல்லா பார்த்தாரு. கால் தடம் இருக்குது. கதவை நல்லா வந்து லாக் பண்ணியிருக்கு. யாரும் வரலை. இவர் வெளியில் போகலை. ஆனால் வெளியில் தான் மழை பெய்யுது. எப்படி கால் தடம் இங்கே வந்திருக்கும்? இவர் அப்படியே உட்காந்து அப்படியே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி வந்தது இது? எப்படி நம்ம கண்ணில் நம்ம தானே பார்த்தோம், நல்லா தானே பார்த்தோம், இப்போ இல்லையே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாமல் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அவரே தூங்கியிருக்காரு. எப்படி தூங்கினான்னு அவருக்கே தெரியல. அந்த மாதிரி அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்து அந்த ஆட்டோக்கார் கூட இப்போ நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் அந்த கடைகள்லாம் வெளியில் போகிறக்கு செய்கிறக்கு அவர் ஆட்டோ யூஸ் பண்ணிக்கிறாரு. நல்லாவே பேசி பழகிக்கிறாரு வெளியே கொஞ்சம். இப்போ அப்படியே 4ஆவது நாள் வருது. 4ஆவது நாளில் வந்துட்டு அங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து நைட் டியூட்டி வருது. நைட் டியூட்டி முடிஞ்சு அவருக்கு ஒரு 3 மணி போல் தான் டியூட்டி முடியுது. இவர் அந்த டயத்தில் தான் நான் அந்த சொன்ன இடத்துலலாம் கிராஸ் பண்ணி இவர் வீட்டுக்கு வரணும். இவர் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிலலாம் பார்த்தியா நிறைய வந்து மலைகளெல்லாம் வந்துட்டு கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறவங்கலாம் பேயாக அலைவாங்களாம். அங்கெல்லாம் இந்த மாதிரி பேய் அமானுஷ்யங்கள்லாம் அதிகமாக இருக்குமா, நடக்குமா, உனக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க விளையாட்டாக இவர்கிட்ட. அந்த நிகழ்வெல்லாம் இவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எத்தனை மணிக்கு? ஒரு 3 மணி போல் தனியாக நைட்டில் இவர் மட்டும் போய்கிட்டு இருக்காரு. அந்த பாதை எப்படி இருக்கும்னா பயங்கரமான இருட்டு. யாருமே வெளியில் இருக்க மாட்டாங்க. அந்த அந்த மரத்தோட காற்று சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அந்த தண்ணி வந்து ஆற்றுல ஓடுற சவுண்டு அந்த பாறையெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி பயங்கரமாக சலசலன்னு பயங்கரமாக அந்த தண்ணி சவுண்டு கேட்கும். இப்போ அந்த பூச்சிகள்லாம் அங்கே வந்து கத்தும். மலைப்பகுதியிலலாம் தெரியும். அந்த பூச்சிகள்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ஆள் இந்த கொலு சத்தம் மாதிரியே கேட்கும். ஒரு பூச்சி வந்து மனுஷன் கத்துற மாதிரியே கத்தும். அந்த மாதிரிலாம் பூச்சி சவுண்டு அதிகமாக இருக்கும். இந்த சத்தங்களெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் நடந்து போய்கிட்டு இருக்கார். அங்கே வந்து வண்டியெல்லாம் போகாது. நான் சொன்ன பாதையில் அவர் நடந்து தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. இவர் அப்படியே அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டும் இந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. அப்படியே நடந்து போகிறாரு. இவர் என்ன யோசிக்கிறாரு, திடீர்னு இப்போ ஒரு யானை வந்தால் நம்ம என்ன செய்வோம், எங்கே போய் ஒளிவோம், என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரொம்பவுமே பயமாக இருக்குது. இப்படி தான் அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டுருக்காரு. அதெல்லாம் கடந்து வந்து அவர் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே இப்போ போயிட்டார். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்பாடா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுத்திருக்காரு. படுத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அன்னைக்கும் மழை பெய்யுது. மழை பெய்யும்போது ஒரு மின்னல் ஒளி வந்து வீட்டுக்குள்ளே விழுகும்போது சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு உருவம் தெரிஞ்சு அப்படியே மறையுது. இவர் நினைக்கிறாரு நம்ம கண்ணில் தான் ஒரு மாதிரி பட்டுச்சோ என்னமோ, நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பட்டுச்சோ என்னமோன்னு அவர் யோசிக்கிறாரு. மறுபடியும் அந்த மின்னல் ஒளி வருது, வீட்டுக்குள்ளே அடிக்குது. அந்த உருவம் மறுபடியும் வந்து போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உருவம் வந்து ஒரு பெண் உருவம் மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஆனால் ரொம்பவுமே கொடூரமாக தெரிஞ்சிருக்கு. இவர் அந்த மாதிரி யோசிக்கிறதுனால தான் அப்படி இருக்காது, வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு அவராக வந்து மனசை தேத்திட்டு வந்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு.
முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சத்தம் கேட்குது. "என்ன மறந்துட்டியா?" அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவர் நல்லா அவர் தூங்க முடியல. அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு உன்னிப்பா கேட்க ஆரம்பிக்கிறாரு. "என்ன சத்தம்?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. "என்ன மறந்துட்டியா?" அப்படின்னு கேட்குது. இவர் அப்படியே சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. யாரு பேசியிருப்பா? எனக்கு நம்ம அப்படி கேட்குதா? வெளியில யாரும் கூப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் கதவெல்லாம் தொறந்து வெளியிலலாம் பார்க்குறாரு. யாருமே இல்ல. ஏன்னா அது ஒரு 3 மணி டயத்துல யார் இருக்க போறா? யாருமே இல்ல. பயங்கர மிஸ்ட்டும் பயங்கரமா இருட்டா இருக்கு. கரண்ட் வேற அந்த டயத்துல இல்ல. இவர் மறுபடியும் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துட்டு பெட்லயே உட்காந்துருக்காரு. அந்த குரல் இப்ப நல்லாவே கேட்குது. "நான் தான் பிரியா. என்ன மறந்துட்டியா?" அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குது. இவர் என்ன பண்றாரு? சட்டுன்னு மெழுகுவர்த்தியெல்லாம் எல்லா பக்கம் 2, 3 ஏத்தி வச்சுட்டு என்ன பண்றாரு, கையில ஒரு சின்ன டார்ச்சையும் வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள அப்படியே வந்துட்டு சுத்தி சுத்தி நடந்து பார்க்குறாரு. யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இல்ல யாராவது இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடுக்கு மாரி இருக்கு அந்த ரூம்ல. அந்த ரூம்ல ஒரு இடத்துல மட்டும் இடிஞ்ச மாரி இருக்கு. சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. பழைய வீடுகள் தான். அந்த இடத்துல ஒரு இடுக்குல ஒரு உருவம் தெரியிற மாரி இருக்கு இவருக்கு. ஏன்னா கரண்ட் வேற இல்ல இல்லையா? லைட்டா தான் தெரியுது இவருக்கு. அந்த எங்க உருவம் தெரியுதோ அந்த இடத்துல டார்ச் அடிச்சுக்கிட்டே இவர் பக்கத்துல போயிட்டுருக்காரு. பக்கத்துல போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலையெல்லாம் பாதி முடிய காணோம். அப்படியே கொத்தி விட்ட மாரி இருக்கு. ஒரு 25 வயசு பெண்ணோட முகம் மாரி இருக்கு. அப்படியே வாயிலலாம் ரத்தம் வருது. கண்லலாம் வெளில வந்திருக்கு. ரொம்பவுமே பார்க்க கொடூரமா இருக்கு. ஆனா, அது ஒரு பெண்ணோட உருவம். இவர் அப்படியே உத்து பார்த்துட்டு, இது என்னது? கனவா? நெனவான்னு சொல்லிட்டு அவரே கிள்ளி பார்த்துக்கிறாரு. அப்படியே சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிறாரு. அவருக்கு என்ன செய்றதுன்னே தெரியாம அந்த உருவத்த நல்லா உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டார்ச்ச இப்ப நல்லாவே மேல அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் நல்லாவே தெரியுது. டப்புன்னு கரண்ட் வந்துருது. ஒரு செகண்ட் தாங்க அந்த உருவத்த காணோம் இப்ப. இவரு நல்லாவே அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. அங்க இங்கேயும் ஓடி போய் நல்லா பார்க்குறாரு. அந்த உருவம் எங்கேயுமே இல்ல இப்ப. என்ன பண்றாரு, வெளியில போயிர்றாரு. வீட்டுக்கு வெளியில போய் நல்லா தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்துட்டு எதுவுமே இல்ல. அந்த ஆட்டோக்கார வீட்ல கூட தட்டி அத பத்தி கேட்கலாமான்னு யோசிக்கிறாரு. பாதி தூரம் போறாரு. மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. இவர் லைட்டா நனஞ்சுட்டாரு. அவர் வீடு வரைக்கும் போயிட்டாரு. வீடு வரைக்கும் போயிட்டு தட்டலாமான்னு யோசிக்கிறாரு. மணி இப்போ ஒரு 3:30 நாளே ஆயிருக்கும். இப்ப போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி இது என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாதி தூரம் வந்துடுறாரு. மறுபடியும் போறாரு. இல்ல இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில வந்துடுறாரு. வந்துட்டு இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் வெளியில நிக்க இப்படியே பண்ணிட்டு இருக்க அவர் ஒரு 5 மணியே ஆயிருது. அதுக்கப்புறம் இவரு உள்ளேயே போறாரு. அந்த ரூமுக்குள்ளேயே போறாரு. இது என்னவா இருக்கும்? ஏன் இப்படி நமக்கு நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் அன்னைக்கு டியூட்டிக்கு போயிறாரு. டியூட்டிக்கு போயிட்டு அவர்னால அந்த டியூட்டிய நல்லா செய்ய முடியல. ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பாவே இருக்காரு. ஒரு மாரி காய்ச்சல் வந்த மாதிரி இப்படியே டிஸ்டர்பாவே இருக்காரு. அதனால என்ன சொல்றாரு, ரெஸ்ட் சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு மத்தியானம் சரி இப்பவாவது நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிட்டு வந்துட்டாரு. இப்ப நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. அடிச்சு போட்ட மாரி இருக்கு அவருக்கு. சரி தூங்கலான்னு சொல்லிட்டு மத்தியானம் தூங்கிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு நல்லாவே தூங்கிட்டாருன்னு வைங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு யாரோ அவர் கை மேல கை வச்சு தூங்கிட்டு இருக்கிற மாரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த கை நல்லா சூடா இருக்கு. ஏன்னா அ அ அவரோட கையும் அந்த ரூமோட இது நல்லா ஜில்னஸா இருக்கு. பயங்கர ஜில்னஸா இருக்கு. ஆனா, அவர் மேல இருக்கிற கை பயங்கரமான சூடா இருக்கு. இவரு கனவுல தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர சுயநலவு இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆனா அந்த கை இருக்கிறது ஃபீல் ஆகுது. சட்டுன்னு அவருக்கு நினைவு வந்துருது. நினைவு வந்துட்டு யார் இந்த கைன்னு சொல்லி சட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் அப்படியே சும்மா அப்படியே படுத்திருக்காரு. அந்த கை சூடா இருக்கிறது போகவே இல்ல. சூடாவே தான் இருக்கு. இவருக்கு அப்படியே என்ன பண்றாரு, எந்திரிச்சுறாரு. எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாரி அவருக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா அடிச்சுக்குது. என்னவா இருக்கும்? இந்த கை நம்ம மேல இருந்தது ஒரு மாரி சூடா இருந்துச்சு. யார் கையா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே வெளியில போயிடுறாரு. அந்த வீட்ட விட்டு வெளியில போயிறாரு. வெளியில போயிட்டு ஏன்னா புது வீடுங்காட்டி அவர் எதுவுமே இன்னும் அந்த டிவி இந்த மாரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாரு. எ வீடு ஒரு மாரி வெறிச்சோடி இருக்கிறதுனால அவருக்கு இன்னுமே அதிகமா ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றாரு, வெளியில போயிட்டு அந்த பகல் நேரம்னால ஆட்டோக்கார் அங்க தான் ஆட்டோ நிப்பாட்டிட்டு அவர் வீட்ல தான் இருப்பாரு. ஏதாவது சவாரி வந்தா தான் வெளில போவார். அப்போ பார்க்குறாரு ஆட்டோ நிக்குது. அவர் வீட்ல தான் இருக்காரு. அப்போ அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போய் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல அவங்க அம்மா அவங்கலாம் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. "என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? வீட்ல எப்போ கூப்பிட்டு வருவீங்க?" இந்த மாரிலாம் பேசுறாங்க. இவரும் அவர பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு மாதிரியே இருக்காரு. அவங்க கேட்குறாங்க, "ஏன் தம்பி ஒரு மாதிரி இருக்கீங்களே என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க.
டியூட்டி இருக்கிறதுனால சரியாக தூங்கலை, அதுதான் அந்த மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பரவாயில்ல தம்பி, உங்களுக்குலாம் தைரியம் அதிகம் தம்பி, நீங்கள் அந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறதே இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, 10 வருஷமாக யாரும் குடி வரல, நீங்கள் வந்து பரவாயில்லையே தம்பி, தைரியமாக இருக்கீங்களே, அதுவும் வந்து வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லி கூட நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லலைங்களேம்மா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு. இல்லைங்கம்மா, அது ஒன்றும் சொல்லலை, நான் தான் அவர் ஏதோ சொல்ல வந்தார், நான் தான் கேட்கல. யார் யார் இதுக்கு முன்னாடி குடியிருந்தா, என்னாச்சு இந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா தம்பி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு நடந்ததை இவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு மாதிரி பயந்தவங்களால் நினச்சிக்குவாங்களேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லவே இல்லை. அவங்களாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி ஒரு குடும்பம் அங்கே குடியிருந்தது. அங்கே வந்து ஒரு பெண் இருந்துச்சு. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு நைட் நேரத்தில் கத்தும், பயங்கரமாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், பயங்கரமாக ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. எங்களுக்கும் சரியாக வந்து டீட்டெயில் தெரியல. கொஞ்ச நாள் கழித்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து கேட்கும்போது இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வேறு எந்த டீட்டெயில் எங்களுக்கு சொல்லலை. இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து அந்த வீட்டில் இருந்து எந்த சத்தமுமே கேட்கல எங்களுக்கு. நாங்களும் சரி இது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்கும்னு நாங்களும் கண்டுக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கே சந்தேகம் வந்து என்னென்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது வீடு வந்து உள் பக்கம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அந்த வீட்டவே உடச்சிட்டு அந்த வீட்டுக்காரங்க தான் உடச்சி போய் உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்த நிலையில் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அந்த பொண்ணு இறக்கும் போது வாயில் வந்து ரத்தமாக இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வந்து அந்த பொண்ணே வந்துட்டு அந்த அவங்க முடியை வந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றா முடிய பிடிச்சி அவங்களே இழுத்துருப்பாங்க போல, தலையிலலாம் ரத்தம் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு தான் இருந்துச்சு தம்பி. அந்த அந்த நிகழ்வு நடந்ததுலேருந்தே அந்த வீட்டு பக்கம் இந்த மாதிரி சத்தமெல்லாம் கேட்கும். அந்த பொண்ணோட சத்தமெல்லாம் கேட்கும். நாங்கள் யாருமே போகமாட்டோம். யாருமே குடி வந்ததும் இல்லை. வந்தவங்களும் வந்துட்டு 1 நாள் 2 நாள்லேயே வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. வேறு எதுவும் நடந்ததில்லை தம்பி அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா இவர் பார்த்த உருவத்துக்கும் அவங்க சொன்ன இதுக்கும் சேமாக தான் இருக்குது. அந்த முடிவும் அந்த ரத்தம் வந்தது, அந்த பொண்ணோட வயசு எல்லாமே வந்து இவர் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பேர் வேற சொல்லியிருக்கு. இவர் வேகமாக கேட்குறாரு, அந்த பொண்ணு பேர் என்னங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க பிரியா அப்படின்னு. இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது அந்த பொண்ணு இன்னும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, சரி யார்கிட்டும் எதுவும் சொல்ல வேணாம், ஒரு வாரம் ஊருக்கு போவோம், ஊருக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிவிட்டு ஆட்டோக்கார்ட்ட சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வர்றாரு. வந்து பார்த்தா அவரோட திங்ஸ் எல்லாம் அங்கே இங்கே எரிஞ்சு கிடக்கு. அவரோட முக்கியமான வந்து ஒரு ஃபைல் வச்சுருப்பார், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரோட திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. வேகமாக ஓடி வந்து அந்த தீயெல்லாம் அணைக்கிறாரு. அணைச்சிட்டு அப்படியே திங்ஸ்லாம் பார்க்குறாரு. அங்கும் இங்கனுமா சிதறி கிடக்கு. இவர் யோசிக்கிறாரு, இது யார் வேலையாக இருக்கும், கண்டிப்பாக அந்த ஆன்மாவோட வேலையாக தான் இருக்கும்னு யோசிக்கிறாரு. வேகமாக என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டோக்காரை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு சும்மா வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வாங்க பேசிக்கிட்டே கொஞ்சம் பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டோக்காரரை அங்கேயே தங்க வைக்கிறாரு. நம்ம பேசிகிட்டே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாரு. தங்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விடிஞ்சிருது. இவர் ஊருக்கு போயிடாரு. யார், போலீஸ்காரர் ஊருக்கு போயிடாரு. ஆனால் அந்த ஆட்டோக்காரருக்கு சரியான காய்ச்சல். அவருக்கு பயங்கரமான காய்ச்சல். ஒரு மாதிரி அவன் பேய் அடித்த மாதிரி ஆயிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அது இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. இவர் ஊருக்கு போனவர் அவருமே அங்கே போய் பார்த்திங்கன்னா அவருக்கும் சரியான காய்ச்சலாக தான் இருந்திருக்கு. அதுவும் யாருக்கும் தெரியாது. 2 பேருமே என்ன பண்ணாங்க, சரியாயிருச்சு. இவர் ஊருக்கு 1 வாரம் கழிச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே விஷயம் தெரியும், அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, ஏன் தம்பி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, வந்து நீங்கள் 2-3 நாளாக வந்து நீங்கள் வந்ததுலேருந்துமே வந்துட்டு இப்படி தான் இருந்திருக்கும் போல், நீங்கள் சொல்லவே இல்லை, பாருங்க தேவையில்லாமல் என் பையனையும் கூட்டு போய் இப்படி இழுத்து விட்டீங்க, அவனுக்கு இன்னும் சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் அது எப்படி சரி பண்ணலான்னு அது இது பண்ணுறக்காக தான் யோசிக்கிறக்காக தான் நானும் ஊருக்கு போனேன். எனக்கு இப்படி நடந்துச்சுன்னே தெரியும், உங்கள் பையனுக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, எனக்கும் காய்ச்சல் தான், இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்காதீங்க தம்பி, நீங்கள் வந்துட்டு அங்கே தங்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது, வேறு வீடும் கிடைக்காது. இப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவர் அந்த ஆட்டோக்காரர் வீட்டிலேயே தங்குறாரு. ஆனால் இந்த வீட்டை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அந்த வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறாரு.
பேசிட்டு இது ஏதாவது வந்து இதை ஓட்டுறதுக்கு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. சரி தம்பி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகர் உள்ளே போயிருப்பார். உள்ளே போனோன்னு டப்புன்னு கதவை அடைச்சிருப்பார். ஆனால் கதவை அடைச்சது அவர் இல்லை, கதவு தானாக அடைச்சிருக்கும். ஆனால் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் வந்து பயப்படாமல் வந்து அதுக்கு தேவையான அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு ஒரு மணி நேரம் இருக்கும். மற்றவங்க எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. அவர் மட்டும்தான் உள்ளே இருப்பார். இவர் வந்து ஒரு மணி நேரம் கழித்து வெளியில் வரார். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து போகவே போகாது, ரொம்பவுமே உக்கிரமாக இருக்குது. அதனால வந்துட்டு இது நீங்கள் ஓட்டுறது முயற்சி பண்ணுறது ரொம்பவுமே வந்துட்டு தப்பான விஷயம். அது வந்து போகவும் போகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் போகாதீங்க, இது வந்து யாருமே வந்து இந்த வீட்டை யூஸ் பண்ணாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இவரை தான் பெருசாக நம்பியிருந்தோம், இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லா விதையும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் வந்து சரி தூங்கலாம், இன்றைக்கி வந்து அது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் பழகிருப்பார். அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி என்னமோ சொல்கிறா என்ன தான் இருக்கணுமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4 பேர் வந்து அந்த ரூமில் தூங்குறதுக்கு அன்றைக்கி போகிறாங்க. தூங்கிட்டு 12 மணி வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பித்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் 12 மணிக்கு மேலே கரண்ட் இல்லை. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ பெட்ஷீட்டை வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த போலீஸ்காரரோட பெட்ஷீட்டை இவர் குளிருக்கு மேலே இழுக்கிறாரு, பெட்ஷீட்டு கீழே இழுக்குது. இவர் மேலே இழுக்கிறாரு, பெட்ஷீட்டு மாடி கீழே இழுக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த உருவம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த உருவம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, 2 பக்கம் 2 கையை வச்சு 2 பக்கமாக தூங்கிட்டு இருக்கிறவங்களா தட்டி பயமாக எழுப்புறாரு. எந்திரிங்களா இங்கே பாருங்களான்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புறாரு. இவங்களும் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த 4 பேருமே பார்க்குறாங்க. அந்த உருவம் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா திடீர்னு வெளியில் ரைம்ஸ் சத்தம் கேட்குது. நல்லா ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கு. அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. அது ஓடுதுன்னா மனசு ஓடுற மாதிரி இல்லை. என்ன பண்ணுது, லைட்டாக தான் தெரியுது. அந்த உருவம் டப்புன்னு அந்த பக்கம் போயிடுது, டப்புன்னு இந்த பக்கம் வந்துடுது. அந்த மாதிரி காற்றுல போகிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த ரூம்லையும் இந்த ரூம்லையுமே அப்படியே வந்துட்டு மாற்றி மாற்றி தெரியுது. அதே மாதிரி அந்த ரைம் சத்தமும் கேட்குது. பயங்கரமாக கத்துற சத்தமும் கேட்குது. இப்போ அது நல்லா பயங்கரமாக அது உக்கிரமாக வேற இருக்குது. 4 பேருமே அரண்டு போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் இந்த பக்கம் பார்க்குறாரு, ஒருத்தர் அந்த பக்கம் பார்க்குறாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த உருவத்தை காணா. ஆளுக்கு ஒரு இதை வச்சுக்கிறாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கிறாங்க. அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே ஒருத்தர் அப்படியே யதார்த்தமாக மேலே பார்க்குறாரு. மேலே விட்டத்து மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து வந்து தலைகளாக தொங்கிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுறாங்க. கத்திட்டு எல்லார் பக்கம் ஓடி போய் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் போய் கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. கதவை திறக்கவே மாட்டேங்குது. ஜன்னலை போய் தட்டுறாரு. ஜன்னல் வந்து வெளியில் வந்து அதே மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மழை சீசன் போல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சத்தம் இங்கே போடுற சத்தம் யாருக்குமே கேட்காது. அதனால என்ன பண்ணுறாங்க, இவங்க தட்டி பார்க்குறாங்க, கதவை திறந்து பார்க்குறாங்க. எதுவுமே நடக்கலை. சுற்றி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரோட மேலே வந்துருச்சோ என்னான்னு தெரியல. அவர் வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, ரைம்ஸை அவர் பாடுறாரு. பாடிட்டு அந்த வீட்டை சுற்றி அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன பண்ணுறாரு, போய் கூப்பிட்றாங்க. ஒரு பேரை சொல்லி அவர் பேரை ஆனந்த் சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை என்னடா ஆச்சு உனக்கு, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி கூப்பிட்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நல்லா இருக்காரு. என்னென்னா நான் ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஆனால் இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சுடான்னு சொல்லிட்டு அவரை போய் தட்டி தட்டி கூப்பிட்றாங்க. இல்லை என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறா, ஏன் ஒரு மாதிரி மேலே பார்த்துட்டு அவரை கூப்பிட்றாங்க. அப்படி சட்டுன்னு இப்படி திரும்புறாரு. திரும்பி முறைச்சு பார்த்தா அந்த பெண்ணுக்கு இருக்கிற அதே சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கவருக்கு. என்னன்னா வாயில் வந்து ரத்தமாக இருக்கிறதையும், அந்த மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கண் வெளியில் மாதிரி இருக்கிறதும், அதே மாதிரி கொடூரமாக அவர் இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் சிவான்னு சொல்லி பேர். அவர் ஒரு மாதிரி இருக்கார். எல்லாம் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்னா கரண்ட் வேற இல்லை. அவங்க கையில் வந்து மெழுகுவத்தி தான் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இல்லை என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த மற்ற 3 பேர் மாதிரி டப்புன்னு அவரை பாத்திரமே கீழே விழுந்துடுறாங்க. கீழே வந்துட்டு அவரை போய் தட்டி தட்டி எழுப்புறாங்க. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நபர் மேலே இருக்குது. அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற 3 நபர் இப்போ நல்லா இருக்காங்க. அந்த இன்னொரு நபர் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் சுரேஷ். அவர் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் அவரை போய் எழுப்புறாங்க. உனக்கு என்னடா ஆச்சுன்னு. இதே மாதிரி அந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக சித்திரவதையாக அனுப்பிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வெளியில் போய் கதவை தட்டுறக்க பார்க்குறாங்க. யாருனாலையும் தப்பிக்கவும் முடியலை. நல்ல வேலையாக
கரண்ட் இப்போ வந்துடுது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில் தான் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. எந்திரிச்சு 4 பேர் எந்திரிச்சு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்கா நினைவு வருது. இது எல்லாமே நடந்தது எல்லாமே உண்மையான சம்பவம். ஏன்னா ஒருத்தருக்கு நடந்திருந்தா இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லணும்ல. எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாருமே 4 பேருமே சொல்கிறாங்க. 4 பேருக்குமே கரெக்டாக எல்லா சம்பவம் சொல்கிறாங்க. அப்போ நடந்தது நைட் நடந்தது உண்மையான நிகழ்வு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எப்படி தூங்குனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. எல்லாமே பெட்ஷீட்டு நல்லா போத்திருக்கு. நல்லபடியாக தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி நடந்தது எப்படி தூங்குனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இல்லைடா இங்கே இருக்கிறது உண்மை தான், ஏதோ ஆன்மா இருக்கிறது உண்மை தான், நீங்கள் தயவு செய்து இங்கே இருக்காத, நீ ஊருக்கு போயிரு, நாங்கள் உனக்கு எல்லாம் எங்கள் வீட்டில் தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி 1 மாதத்துல கோட்ரஸ் கிடச்சிடும் சொல்கிறாங்களா, கொஞ்சம் வேகமாக பேசி பார்க்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி தங்கிக்கலாம், ஏன்னா இவர் ஒரு ஆள் தானே, ஆள் கொஞ்ச நாள் வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தங்கிக்கலாம், அப்படியே வாடகைக்கு வீடு கிடச்சா கூட நம்ம இடையிலேயே கிடச்சா கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ முடிவு பண்ணிவிட்டு அதே மாதிரி இவர் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, நம்ம தான் வெளியில் போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியூட்டிக்கு போயிருந்துருக்காரு. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 மணிக்கு அவருக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. நைட்டு 3 மணிக்கு இவர் யோசிக்கிறாரு, எப்பா சாமி இந்த டயத்தில் நம்ம தனியாக போய் மாட்டவா, வேணா நம்ம இங்கேயும் ஒரு ரூமில் தூங்கிட்டு காலையில் போய் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ரூமை தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. என்ன மிச்சம் ஒரு 2-3 மணி நேரம் தானே விடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் இருக்குது, அங்கே தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தை 2 கை நெரிக்கிற மாதிரி இருக்குது. இவர் விசும்புறாரு, அப்படியே அப்படியே கைகளெல்லாம் உதறாரு, பயங்கரமாக அப்படி விசும்பி பார்க்குறாரு. அவரால் அசையவே முடியல, கத்தவும் முடியல, கழுத்தை நல்லா இறுக்கி நெரிக்கிற மாதிரி இருக்குது. என்னை விட்டு நீ போயிடுவியான்னு சொல்லிட்டு இறுக்கி நெரிக்கிற மாதிரி இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி என்னடா இன்றைக்கி அவ்வளோதான் போல நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நல்லா உசுமிக்கிட்டு இருக்காரு. அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு செகண்டில் இவர் யாரோ உதச்ச மாதிரி இருக்குது. இவர் உருண்டு போய் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்தோன்னா அப்படியே அந்த ரூமில் இருந்து அப்படியே கதை திறந்துட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாரு. வெளியில் அப்படியே உட்காந்தே இருக்கார். உட்காந்தே இருந்துட்டு விடிஞ்சிருது. இவர் என்ன நினைக்கிறாரு, இது நம்ம அந்த ரூமில் இல்லைன்னா கூட நம்மளை சும்மா விடாது போல், நம்மளை தொந்தரவு பண்ணும் போல், நமக்கு இந்த ஊரே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இவர் ஒரு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம இது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிடறாரு. ஊருக்கு போனதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. அவருக்கு பணியிட மாற்றம் ஆயிடுது, அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வீடு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்சு ரொம்பவுமே இடிஞ்ச நிலைமையில மோசமாக அப்படியே தான் இருக்குது. அதை அவங்க யாரும் இடிக்கவும் இல்லை, அந்த பக்கம் போகவும் இல்லை, அதை இடிச்சுட்டு வேறு வீடு கட்டவும் இல்லை. ஏன்னா அவங்க கட்டவும் விட மாட்டேங்குது இப்போ வரைக்கும். அதனால் அந்த வீடு அப்படியே தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த ரூமில் தங்குறவங்கள, அந்த இடத்துல இருக்கிறவங்கள மட்டும்தான் அது தொந்தரவு பண்ணுது. அதனால் அவங்க யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல, வர்றதில்ல. அந்த ரூம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே மோசமாக ரொம்பவுமே பார்க்குறக்கு பயமுறுத்துகிற மாதிரி தான் அந்த இடத்துல இன்னும் அப்படியே தான் இருக்குது.